உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அவர் திருந்தவாடி அல்ல. அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்திலே ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில பாருங்க. 10 நாள் என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன். இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். ஆக கெடு விதித்திருக்கிறார். 10 நாள்ல எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்பை முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர முடியும்? அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுமதிக்கும் என்பதை எண்ணிப்பார்கள். மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம். அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம். அப்பொழுதும் திருந்தவாடி அல்ல. பிறகு மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திற்கு போனாங்க. அங்க போகும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவரோடு எந்த தொடர்பு வைத்துக் கூடாது. அதாவது இந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்திற்கு ஏன் நீங்க கலந்து கொள்ளலன்னு சொன்னா, அந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்துல பேக்டோ இருந்தது. அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல, அதனால வல்லினாங்க. ஆனா இப்ப யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க? உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக, உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக. இதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் பள்ளி நிகழ்ச்சி, அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல, தலைவர் படம் இல்ல, அதுல விலையில்லா சைக்கிள் கொடுக்கின்ற காட்சி திரையாளர்களே அந்த எல்இடி திரையில பாருங்க. திரு கருணாநிதி படம், திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அப்பவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சுட்டார். இது பாருங்க, இது சைக்கிள் கொடுக்கிற அந்த குழந்தைகள் அமர்ந்திருக்கின்ற காட்சி. திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது? திரு பார்த்தீங்கல்ல? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த பல்வேறு கட்சி தலைவர்கள் இப்படி அவர்களே பேசிட்டாங்க. யாரு? இவர் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் இவர்களை எல்லாம் அழைத்து அங்க இருக்கின்ற கேண்டீனுக்கு அழைச்சிட்டு போய் இந்த ஆட்சியை ஏதாவது தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்களை விஷமத்தனமாக அவர்களை வெளியேற்றிட்டு இவர் இருந்தார். இப்பொழுது என்ன ஆச்சு? என்னைக்கு நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா. ஆக இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வான். யார் பார்த்துக் கொள்வார்? நம்மை பொறுத்தளவு திறந்த மனம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களில் ஒருவனாக இங்கே இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். நான் இன்றைக்கும் தொண்டன். இங்கே இருக்கின்ற ஆயிரக்கணக்கான பேர்ல நானும் ஒருவன். இவரை போல சுயநலவாதி நான் அல்ல. இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை, எந்த இயக்கத்திற்கும் இல்லாத சோதனை. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் சோதனை தொடங்கப்பட்டது. அந்த சோதனை வென்று முதலமைச்சரானார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் மறைவுக்கு பிறகு அண்ணா திமுகவுக்கு சோதனை. மாண்பு அம்மாவில் அந்த சோதனை வென்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தார். அதே போல இப்போ இருக்கின்ற சோதனை வென்று உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே அண்ணா திமுக கூட்டணி வெல்லும், அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலிலே பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தல் முதல் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து வெற்றி விழா கொண்டாடுவோம். இது நடக்கும் இல்ல? இப்போ
மாற்று கட்சிக்கு போயிருக்கிறார். எங்கிருந்தாலும் வாழ்க. ஆனா போனவர் சும்மா இருந்தா பரவாயில்ல, தூய்மையான ஆட்சி கொடுப்புன்னு சொல்றார். அப்ப பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி, மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நீங்க அமைச்சரா இருந்தீங்க, நான் முதலமைச்சர் இருந்த பொழுதும் என்னுடைய அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தீங்க. அப்பெல்லாம் தூய்மையான ஆட்சி நான் கொடுக்கலையா? நல்ல ஆட்சி கொடுக்கலையா? எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மீது எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி. எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்கான்ல, உங்கள் முன் வந்து நிற்கின்றேன். 2 நாளைக்கு முந்தி 26ஆம் தேதி 27ஆம் தேதி என்று நினைக்கின்றேன். இப்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தார். என்ன திட்டத்தை கொண்டு வந்தாரா? எத்தனை திட்டத்தை நான் இந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்கு கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் காலத்திலும் சரி, மக்கள் என்னென்ன கோரிக்கை வைத்தார்களோ அந்த கோரிக்கையெல்லாம் ஏற்று ஒவ்வொரு திட்டமாக நாங்கள் செயல்படுத்தி கொடுத்தோம். அத்திக்கடை அமலாசி திட்டத்தை செய்து கொடுத்தோம். கலைக்கல்லூரி இங்கே கட்டி கொடுத்தோம். இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து ஈரோடு வரை அற்புதமான 4 வழிச்சாலை கொடுத்திருக்கின்றேன். இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து சத்தியமங்கலம் வரை அற்புதமான சாலை. அதே போல சத்தியமங்கலத்திலிருந்து நம்முடைய மேட்டுப்பாளையம் வரை 4 வழிச்சாலைக்கு மத்திய அரசிடமிருந்து அனுமதி பெற்றிருந்தோம். இந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் முடக்கி வைத்திருக்கின்ற அரசு திமுக அரசு. அதே போல பவானி சாகரிலிருந்து பவானி வரை 4 வழிச்சாலைக்கும் நாங்கள் அனுமதி பெற்று வைத்திருந்தோம். அதையும் நிறைவேற்றவில்லை. இப்படி எந்த திட்டத்தையும் நிறைவேற்றப்படாத ஒரு கையிலாகாத அரசு, திறமையற்ற அரசு, ஒரு பொம்மை முதலமைச்சர் இங்கே வந்து பேசிவிட்டு சென்றிருக்கின்றார். உங்களால் இந்த மாவட்டம் என்ன பயன்பெற்றது, அல்லது இந்த தொகுதி என்ன பயன்பெற்றது? சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு திட்டத்தை அண்ணா திமுக ஆட்சியிலே இந்த மக்களுக்கு தந்திருக்கின்றோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்னைக்கு நம்பியூர்ல அரசு கலைக்கல்லூரி, அக்கரை கொடிவேரி டிஎன் பாலத்தில் அரசு தொழிற்கல்லூரி, அதே போல நாதிபத்தில் அரசு நுகர்வோர் வடிவு கிடங்கு, நிறைய திட்டம் இதுல கொடுத்திருக்கிறோம். இங்க இருக்கின்ற கால்வாய்கள் எல்லாம் கான்கிரீட் கால்வாய்களாக மாற்றி கொடுவதற்கு நான் முதலமைச்சர் காலத்தில் திட்டத்தை தீட்டி நடைமுறைப்படுத்தினேன். நானும் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே இந்த திட்டத்தை நான் கொடுத்தேன். நேற்றைய தினம் பேசுகிறார் ஸ்டாலின். நேற்றைக்கு முன்தினம் ஸ்டாலின் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி தன்னை விவசாயி என்று சொல்லுகிறார். விவசாயி என்று சொல்ல மட்டுமல்ல, விவசாயி என்ற பச்சை துரோகி என்று சொல்லி இருக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, விவசாயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? வேணா நீங்க வாங்க, நானுங்க வரேன். ஒரு விவசாயத்தில் இருக்கின்ற பயிர்கள் எல்லாம் வைக்கலாம், என்ன பயிர்னு சொல்லிட்டா நான் ஒத்துக்கிறேன். என்ன பயிர்னு தெரியாது, என்ன தானியமும் தெரியாது. அப்படிப்பட்ட முதலமைச்சர் என்னை பற்றி பச்சை துரோகி விவசாயி என்று சொல்கிறார். ஏங்க, இன்றைக்கும் நான் விவசாயம் தான் செய்து கொண்டிருக்கின்றேன், வேளாண் பணி தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல சேலத்துக்கு வந்து அந்த சேசன் சாவடி பகுதியில் நமக்கு நாமே திட்டம், அந்த திட்டத்தில் ஸ்டாலின் வருகிறார். சேலம் மாவட்டத்திற்கு வந்து கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் தோட்டம் போட்டு கரும்பு தோட்டத்தை பார்வையிட்டார். இப்படிப்பட்ட விவசாயம் எங்காச்சும் பார்த்திருக்கீங்களா? அண்மையில் டெல்டா மாவட்டம் கனமழை, எல்லா வயல்களிலும் நீர் நிரம்பி அந்த நெற்பயிர்கள் எல்லாம் நீரிலே அழுகி விவசாயிகள் பாதிக்கப்பட்டான். ஓடி வந்து டெல்டா மாவட்டத்தில் நான் பார்வையிட்டேன். ஆளுங்கட்சி என்று பார்க்கவில்லை, எதிர்க்கட்சியா இருந்தாலும் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக, ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்க்கட்சியாலும் மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது ஓடோடி மக்களுக்கு உதவி செய்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அந்த அடிப்படையில் டெல்டா மாவட்டம் போனேன். ஆனா இங்க இருக்கின்ற முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போறார். திரைப்படம் பார்க்க 3 மணி நேரம் செலவழிக்கிறார். ஓட்டு போட்ட மக்கள், ஓட்டு போட்ட விவசாயிகள், ஓட்டு போட்ட விவசாயி தொழிலாளி அதை பார்ப்பதற்கு நேரம் இல்ல. அங்க தலைமைச் செயலகத்தில் ஒரு ட்ரேல அந்த அழுகி போன பயிரெல்லாம் வைத்து முதலமைச்சர் காட்டுறாங்க. இவரா முதலமைச்சர்? இவரா நாட்டு மக்களை பார்க்கிறாரு?
இவரா விவசாயினுடைய உதவி செய்யக்கூடிய முதலமைச்சர்? இந்தியன் திருநாட்டிலேயே இப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்கேயுமே பார்க்கல. எங்கேயாவது ட்ரெயின்ல வச்சு பார்க்கிற நிலை இருந்திருக்குதா? சொல்லுங்க, உண்டா? விவசாயிகள் தன் வியர்வையை, ரத்தத்தை வியர்வையா சிந்தி மண்ணிலே உதிர்த்து பணியாற்றக்கூடிய ஒரு விவசாயி. அப்படிப்பட்ட விவசாயி அந்த நெற்பயிர்கள் எல்லாம் கனமழையில் அந்த தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கின்றது. அதை கூட பார்க்க மனமில்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். இவரா நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய போறார்? சிந்திச்சு பாருங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது டெல்டா மாவட்டம் ஒவ்வொரு முறை பாதிக்கின்ற பொழுதும் ஓடோடி பார்த்து அந்த விவசாயிகளுக்கு அணுகி அவளுக்கு என்ன தேவை, ஒரே ஆண்டில் 2 முறை விவசாயிகள் பெருங்குடி மக்களுக்கு நிவாரணம் அளித்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இயற்கை சீற்றம், மழை வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் ஓடோடி விவசாயிகளுக்கு உதவி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு அதிகமா இழப்பீட்டு தொகை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல வறட்சி, நான் பதவி ஏற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி 2017 விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் கருகி போய்விட்டது வெயிலிலே, தண்ணீர் இல்லாமல். அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கெல்லாம் இந்தியாவிலேயே வறட்சி நிவாரணம் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இதையெல்லாம் விவசாய பொதுமக்களுக்காக கொடுக்கப்பட்டது. குடிமராமத்து திட்டம் பல ஆண்டுகளா ஏரி குளம் குட்டை தூர் வாராமல் இருந்தது. அந்த ஏரி குளம் குட்டைகளெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் குடிமராமத்து திட்டத்தில் முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேற்றினோம். மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் ஏரி குளம் குட்டையில நாங்க தேக்கி வச்சோம். இது அண்ணா திமுக சாதனை. இப்படி ஒரு சாதனையாவது திமுக ஆட்சியில் இந்த ஈரோடு மாவட்டத்தில் செஞ்சிருக்காங்களா? அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சத்தி சிரிக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமார்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, கொங்கு மண்டலத்தில் முதியோர் வசிக்கின்ற பகுதியே திட்டமிட்டு கொள்ளையர்கள் அவர்களை கொன்று அவர்களுக்கு நகை பணத்தை கொள்ளையடிக்கின்ற காட்சி திமுக ஆட்சியில் தான் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தேவையா? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் 4 அதிகார மையம், ஒரு முதலமைச்சர் இருந்தாவே தாக்கு பிடிக்க முடியாது. தமிழகத்தில் 4 முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆட்டி படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், திரு சபரீஸ்வரன், திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா, 4 பேர் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபியை நியமிக்க முடியல. ஒரு டிஜிபியை நியமிக்க முடியாத ஒரு அரசாங்கம் எப்படி நாட்டு மக்களை காப்பாற்றுவீங்க? ஒரு நிரந்தர டிஜிபி, சட்ட ஒழுங்கு நிரந்தர டிஜிபி இருந்தா தான் அவர்கள் காவலர்களை சரியான முறையிலே வழி நடத்துவார்கள். தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பல முறை சொல்லி குறிப்பிட்டு விட்டோம். தொலைக்காட்சியின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக, பேட்டியின் வாயிலாக தெரிவித்து விட்டோம். இதுவரை நிரந்தர டிஜிபி சட்ட ஒழுங்கு நியமிக்கப்படவில்லை. இன்றைக்கு ஒரு டிஜிபி பணி ஓய்வு பெறுது என்று சொன்னால் 3 மாதத்துக்கு முன்பாகவே மத்திய யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும், மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேணும். அந்த பட்டியலிருந்து 3 டிஜிபிகள் அதிலிருந்து தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்புவாங்க. அதுல ஒரு டிஜிபியை நியமிக்க வேணும். இதுல என்ன உனக்கு கஷ்டமா இருக்குது? ஏன்னா அவருக்கு தேவையானவர்கள் இடம்பெறல. திமுகவுக்கு ஜாலரை போடுற டிஜிபி இதுல இடம்பெறல. அதனால உச்ச நீதிமன்றம் போய் இன்றைக்கு அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? அதோட போதைப் பொருள் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. எது கிடைக்குதா இல்லையோ, போதைப் பொருள் நிறைய கிடைக்குது. எங்க பார்த்தாலும் போதை ஆசாமியால கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. நீங்க அப்பெல்லாம் தொலைக்காட்சியில் பாத்தீங்கன்னா வெள்ளி என்ன நிலவரம்,
தங்க என்ன நிலவரம்னு பார்ப்போம். இப்ப கொலை என்ன நிலவரம்னு பார்க்கிறோம். கொலை என்ன நிலவரம்னு பார்க்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி. அங்கே நமக்கு சமூக நலத்துறை அமைச்சர் தூத்துக்குடியில் ஒரு நிகழ்ச்சியில பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 6999 சிறுமிகள் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 104 கோடி நிவாரணம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட அமைச்சர் அதை பெருமையா பேசுறார். கேவலம் அல்ல, வெட்கக்கேடான அல்ல. பாலியல் கொடுமை தடுத்திருந்தால் சிறந்த ஆட்சி. ஆனால் சிறுமிக்கு இவ்வளவு எண்ணிக்கை இந்த திமுக ஆட்சியிலே 6999 சிறுமிகள் பாலியல் கொடுமைக்கு பாதிக்கப்பட்டது என்று சொல்கிறீர்களே, உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா? இன்னைக்கு காவல்துறை வைத்திருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த சிறுமிக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது? அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும்? நீங்க 104 கோடி நிவாரணம் கொடுத்துட்டா அதுக்கு வாழ்க்கை திரும்பி வந்துடுமா? ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி. முடிவு கேட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். அதோட இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு கோபியில் இருக்கிற ஒருத்தர், அவரை பற்றி சில செய்தி சொல்லி ஆகணும். இதுல என்ன, இது புள்ளி உரமா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கோபி சட்டமன்ற தொகுதிக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்இடி திரையில சில செய்திகளை நான் வெளியிடுறேன். நம்முடைய எல்இடி திரையில தயாரா இருங்க. முதல்ல அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு எல்லா பல்வேறு கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் நிகழ்ச்சியில பங்கு பெற்றாங்க. ஆனா இந்த தொகுதி எம்எல்ஏ அதுல பங்கு பெறல. அந்த காட்சியை எல்இடி திரையில பாருங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு என்பது அரசியல் கட்சியை சார்ந்தது அல்ல. இதில் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்த விவசாயிகளும் தாங்கள் விவசாயிகள் என்று ஒரே குடையின் கீழ் இணைந்து எங்களுடைய வாழ்க்கை போராட்டமான அத்திக்கடவை நீரை தேடுவதற்காகத்தான் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த கூட்டமைப்பு இந்த நிகழ்விற்காக அனைவருக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்திருந்தோம். அதே மாதிரி செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம். இந்த நிகழ்வு, இந்த நோட்டீஸில் படம் போடலின்னு சொல்கிற அந்த கேள்வி எல்லாமே அதை பொறுத்தளவுக்கு நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அல்ல. அந்த அத்திக்கடவு அவனாசி திட்ட நேற்று பொதுச்செயலாளர் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நீங்க புறக்கணிச்சுதான் ஒரு குற்றச்சாட்டு. அதாவது இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு ஏன் நீங்க கலந்து கொள்ளலன்னு சொன்னா, அந்த அத்திக்கட அவனாசி திட்டத்துல பேக்டோ இருந்தது. அதுல தலைவர் படமும் அம்மா படம் இல்ல, அதனால வள்ளினாங்க. ஆனா இப்ப யார் படத்தை வச்சுக்கிட்டு போய் கட்சியில மாற்று கட்சியில சேர்ந்தீங்க? உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது அண்ணா திமுக, உங்களுக்கு பதவி கொடுத்தது அண்ணா திமுக. இதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் பள்ளி நிகழ்ச்சி, அந்த அரசு பள்ளி நிகழ்ச்சியில அம்மா படமும் இல்ல, தலைவர் படம் இல்ல, அதுல விலையில்லா சைக்கிள் கொடுக்கின்ற காட்சி திரையாளர்களை அந்த எல்இடி திரையில பாருங்க. திரு கருணாநிதி படம், திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அப்பவே பிடிஎம் வேலையை ஆரம்பிச்சுட்டார். இது பாருங்க, இது சைக்கிள் கொடுக்கிற அந்த குழந்தைகள் அமர்ந்திருக்கின்ற காட்சி. திரு ஸ்டாலின் படம் தான் இருக்குது. அம்மா படமும் தலைவர் படமும் எங்கே இருக்கின்றது? திரு பார்த்தீங்கல்ல? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த பல்வேறு கட்சி தலைவர்கள், அண்ணா திமுக மட்டும் இல்ல, பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பல விவசாய சங்க தலைவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நாங்கள் 50 ஆண்டு காலம் போராடி வந்த அத்திக்கட அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி தந்தீர்கள். அதனால் அண்ணா திமுகவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறோம் என்று அவனாசிலே பாராட்டு விழா நடத்தினார்கள். அந்த கூட்டத்தை புறக்கணித்தவர் தான் இந்த தொகுதியினுடைய முன்னாள், இப்போ எம்எல்ஏ இல்ல, முன்னாள் எம்எல்ஏ. இவரா உங்களுக்கு நன்மை செய்ய போறார். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்து நான் நிறைவேற்றினேன். எதிர்கட்சிக்காரர்கள் நம்மை மதிக்கின்றார்கள். நம்ம கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நம்முடைய பொதுச் செயலாளர் கலக்கின்ற அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவரா? அதோட இன்னொன்னு, அண்மையில ஒரு மாசத்துக்கு மீதி நினைக்கிறேன், அவர் நான் மனம் திறந்து பேட்டி கொடுப்பார். கட்சி கட்டுப்பாட்டை மீறி ஏற்கனவே வேறொரு இயக்கத்தினுடைய முக்கிய பிரமுகர்களை சந்திச்சார். அதே தவறு.
அதையும் நாங்கள் கண்டுகொள்ளவில்லை. அத்திக்கடை அவனாசி திட்டத்திலே பங்கு பெறவில்லை, அதையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல் தான் இருந்தோம். அவருக்கும் உண்டான மரியாதையை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அவர் திருந்தனவாடி அல்ல. அதற்கு மாறாக நான் மனம் திறந்து பேசுகிறேன் என்று சொல்லி இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்திலே ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியிலே அவர் சொன்ன செய்தி அங்க எல்இடி திரைக்காட்சியில பாருங்க. 10 நாள் என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன். இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். ஆக கெடு விதித்திருக்கிறார். 10 நாள்ல எடப்பாடி பழனிசாமி இந்த இணைப்பை முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர முடியும்? அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுமதிக்கும் என்பதை எண்ணிப்பார்கள். மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம். அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம். அப்பொழுதும் திருந்தவாடி அல்ல. பிறகு மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திற்கு போனாங்க. அங்க போகும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவரோடு எந்த தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பொதுக்குழுவால் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அவரோடு எந்த உறுப்பினரும் எந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டரும் அவளோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் நீக்கப்பட்டவரோடு அந்த நினைவிடத்துக்கு செல்கிறார். பிறகு வேறு என்ன செய்ய முடியும்? தலைமை கழக மூத்த நிர்வாகிகள் அழைத்து பேசி அவர் இனி இந்த இயக்கத்தில் தொடர்வதற்கு லாக்கற்றவர். அதனால அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கி இருக்கிறோம். ஏதோ எடுத்தோம் கவித்தோம் அல்ல. ஆனால் அவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு கிட்டத்தட்ட 2-3 ஆண்டு காலமாக இயக்கத்துக்குள் இருந்து இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்டவர், இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்தவர். அதனாலதான் அவர் இன்றைக்கு அந்த அதிமுக நீக்கப்பட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தி, இந்த நீக்கப்பட்டவர் திரு வைத்தியலிங்கம், திரு ஓபிஎஸ் எங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து அவர் ஒரு கூட்டத்தை போடுறாங்க. அந்த கூட்டத்தில் திரு வைத்தியலிங்கம் அவர்கள் பேசுறார். அந்த காட்சியும் இந்த எல்இடி திரையரங்கில பாருங்க. இப்படி தப்பித்தனமாக நடந்து கொண்டாரே, ஒரு தகுதியே இல்லாமல் ஏமாற்றி கோபிச்செட்டிப்பாளையத்திலே வெற்றி பெற்றுக் கொண்டு வந்தார். இப்படி அவர்களே பேசிட்டாங்க. யாரு? இவர் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் இவர்களை எல்லாம் அழைத்து அங்க இருக்கின்ற கேண்டீனுக்கு அழைச்சிட்டு போய் இந்த ஆட்சியை ஏதாவது தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்களை விஷமத்தனமாக அவர்களை வெளியேற்றிட்டு இவர் வந்தார். இப்பொழுது என்ன ஆச்சு? என்னைக்கு நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா. ஆக இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வான். யார் பார்த்துக் கொள்வார்? நம்மை பொறுத்தளவு திறந்த மனம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட